காலை நேரத்தில் கூட ஒரு கேள்வியோடு இந்த நாளுக்குரிய பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்க விருக்கின்றேன். கேள்வி என்னவென்றால், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தடையாக இருக்கிறது, அல்லது யார் தடையாக இருக்கிறார்? I would like to start the sermon with the question. The question is, what is the hindrance for our spiritual life, or who is the hindrance for our spiritual life? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பாருங்க, நம்ம வளரணும், நம்ம கடவுளோடு கிட்டி நெருங்கி சேரணும், ஆண்டவரோடு சம்பாஷிக்கணும், கடவுளுக்கு அதிகமா நேரம் கொடுக்கணும், ஆண்டவரோடு இணையணும்னு சொல்லிட்டு நமக்கு அநேக பாரங்கள் இருக்கு, வாஞ்சி இருக்குது. ஆனா அநேக வேளையில சில நேரத்துல நம்மனால அது செய்ய முடியாத காரணமா இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம், அல்லது யார் காரணம்? யார் அதுக்கு காரணம்? நம்மளே காரணமா, அல்லது என்ன காரணம்? நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களோடு பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஜீவனுள்ள வார்த்தையினால் எங்களை போஷிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் எங்களை நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த நேரத்தில் கூட வார்த்தையை கேட்கிற நாங்கள் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க எங்களுடைய போக்கஸ் ஆனது உங்கள் மேல இருக்கட்டும். எங்களுடைய ஆவிக்குரிய செவிகளை கர்த்தர் திறந்துவிட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக எங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, we like to commit this time of sermon unto your hand. Lord, let your word set us free. Let your word transform our inner life, Master. Therefore, Lord, you please help us to focus on you alone. And Lord, please help us the attitude of listening to your voice, Master. ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப்பனாய் மறைத்துக் கொண்டு தேவனை வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானே, நான் இந்த மாதத்துல 3ஆம் தேதி முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில பிரசங்க செஞ்ச காரியத்தை நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். I would like to remind what God has spoken to us on the first Sunday of this month. இந்த முதலாவது இந்த மாதத்துல முதலாவது ஞாயிற்றுக்கிழமை கடவுள் நம்மளோடு பேசின காரியம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆலயம் என்று சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்தினார். The Lord has reminded us that we are his temple. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லி கடவுள் நம்மளோடு பேசினதை நாம் எல்லாரும் கேட்டோம், இன்க்ளூடிங் myself. ஆண்டவர் அந்த அடிப்படையில் பாருங்க 3 காரியத்தை நம்மளோடு பேசினார். The Lord has spoken to us about 3 matters. How we should build the temple of God. எப்படி ஆலயம் தேவனுக்குள்ள கட்டப்பட வேண்டும், ஆண்டவருடைய ஆலயமாய் காணப்படுகிற நம்ம எப்படி நம்முடைய உள்ளான வாழ்க்கையை கட்டணும் என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம். 3 காரியத்தை பார்த்தோம். ஒன்னாவது, we must have a right foundation. நல்ல ஒரு அஸ்திபாரம் நமக்குள்ள காணப்படணும்னு சொல்லிட்டு நம்ம படிச்சோம், சரிங்களா? 2வது காரியமாக ஆண்டவர் நம்மளோடு பேசின காரியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ரைட் மெட்டீரியல், நல்ல பொருட்களை கொண்டு, நல்ல ஜாமாக்களை கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும்னு சொல்லிட்டு நம்ம தியானித்து வந்தோம். 3வது, our motive must be right. நம்முடைய நோக்கம் சரியா இருக்கணும். நம்முடைய நோக்கம் எப்போதுமே சரியா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். இந்த நாளில பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயம் என்று சொல்லப்பட்ட காரியத்துல நாம் தொடர்ந்து கடந்து போக இருக்கிறோம். இந்த ஆலயத்தை, தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிற நம்மளுடைய சரீரத்தை நான் மறுபடியும் கேட்கிற, யாருனால கெடுக்க முடியும்? Who can destroy the temple of God? நம்மளே கெடுத்துக்க முடியும். ஓகே, எப்படி? How? நாம் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் ஒரு வசனத்தை நான் ஹைலைட் பண்ணி ஆசைப்படுறேன். இந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிங்களே. அதுல ஒரு சில வார்த்தைகளை நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன், நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க ஆசைப்படுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இந்த இடத்துல பாருங்க, ஒரு சில முக்கியமான வார்த்தைகள். unequally yoked with unbelievers. 2வது காரியமா பாருங்க, பார்ட்னர்ஷிப்.
இந்த பார்ட்னர் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணுமா. மூணாவது, ஒரு நியாயமுள்ள மனுஷனாக காணப்படணும். இந்த இடத்துல பாருங்க, இந்த வசனத்துல எதை குறித்து பேசுகிறது என்றால் நட்பை குறித்து பேசுகிறது, உறவை குறித்து பேசுகிறது. The verse is describing about relationship, friendship. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, உன்னோட நண்பன் யாருன்னு சொல்லு, நான் நீ யாருன்னு சொல்றேன்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில்? ஆமா தானே? நம்ம யாருன்னு சொல்லி நம்ம 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 யாருன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள், நம்ம பழகிறவங்களோட நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல பவுலடியானவர் கொரிந்து திருச்சபைக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, அவங்க பழகின நண்பர்கள், அவங்க கூட வச்சதான உறவுகள். பவுலுக்கு இருந்த ஒரு பெரிய பாரம். இரண்டாவது பாயிண்ட்ல சொல்றேன், இவர்களுடைய கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுடைய ஒரு பெரிய காரியம். இந்த நட்பு எப்படிப்பட்ட நட்பாக காணப்படுகிறது என்றால் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 9, 10. ஒவ்வொரு வார்த்தையை படிங்க. விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்திலுள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. இந்த இடத்துல பாருங்க, 2 விதமான சூழ்நிலை காணப்படுகிறதுங்க. நட்பு எப்படிப்பட்ட நட்பா காணப்படுகிறது என்றால், ஒன்றாவது பாருங்க, there were mixed marriage. Mixed marriage was one of the issue in the town of Corinth. இரண்டாவது காரியம் பாருங்க, பிசினஸ்ல சம்பந்தப்பட்டவர்கள், வியாபாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள், அவர்கள் சம்பந்தப்பட்ட முறைமைகள் ஒரு ஒழுங்கு அற்றதாக காணப்பட்டது. அவங்க யாரோட இணைஞ்சாங்க, யாரோட சேர்ந்து செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கொரிந்து பட்டணத்துல ஒரு இஷ்யூ இருந்ததை பவுலடியானவர் கண்டுபிடித்ததை நம்ம பார்க்கலாம். பவுலடியானவர் இந்த இடத்துல காணப்பட்டதை அவர் எடுத்து காண்பிக்கிறதை பார்க்கலாம். அப்படின்னா அந்த இடத்துல பாருங்க, இந்த 2 இஷ்யூ மூலமாக, இந்த 2 காரியத்தின் மூலமாக பவுல் என்ன சொல்றார் என்றால், அவங்க யாரு கூட பழகிக்கிட்டு இருக்கிறாங்க? They having relationship with whom? நான் மறுபடியும் கேட்கிறேன், என்னையும் பார்த்தான் கேட்கிறேன், நம்ம யாருக்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம யாரு கூட சேர்ந்துகிட்டு இருக்கிறோம்? நம்ம யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? பிரியமான தெய்வ ஜனங்களே, இந்த சூழ்நிலை கொரிந்து பட்டணத்துல காணப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எதை கொண்டு வந்துச்சுன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சியை கொண்டு வந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியை கொண்டு வந்தது. The situation brought a bad situation, bad environment into their spiritual life. And the situation was not helpful for them to grow in Christ. அவங்களால கிறிஸ்துவுக்குள் வளர முடியல. அவங்களால ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவுல பலப்படுத்த முடியல. என்ன காரணம் என்றால், அவர்கள் வைத்திருந்ததான நட்பு. இன்னும் கொஞ்சம் ஆழமா போறேன். யார் திரும்ப அந்த நட்பு? வாசிங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இந்த நட்பு உள்ளவங்க யாரு தெரியுங்களா? விக்கிரக ஆராதனையை வணங்கினவர்கள். They had relationship with those who have worship idolatries. இன்னொரு வார்த்தை 2 கொரிந்தியர் 11:2-4. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கெடுக்கப்படுவார்கள் என்று பயந்திருக்கிறேன். தொடர்ந்து படிங்க.
எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாம் யாரிடத்தில் நட்பு கொள்கிறோமோ, நாம் எந்த ஒரு தவறான உறவுல இணைஞ்சிருக்கிறோமோ அந்த உறவு என்ன கொண்டு வரும் படிங்க. நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. பவுல் சொல்றாரு, ஒரு கேள்வியோட முடிக்கிறார், நல்லா சகித்திருப்பீர்களே. இடத்துல பாருங்க, பவுல் அங்க இருக்கிற சூழ்நிலை எப்படி விளக்கி காட்டுறார் என்றால், அவங்களுக்கு ஏற்கனவே அறிவித்த சுவிசேஷத்தை விட தவறான ஒரு சுவிசேஷம் வருகிறது, தவறான ஒரு போதனை வருகிறது, தவறான ஒரு ஆவி வருகிறது. ஒரே வார்த்தையில சொல்லுவோம்னா கள்ள தீர்க்கதரிசிகள், தவறான போதனைகளை போதிக்கிறவர்கள், தவறான ஆலோசனைகளை கொடுக்கிறவர்கள். இந்த இடத்துல பாருங்க, கொரிந்து பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வைத்திருந்த நட்பானது தவறான ஒரு நட்பாக காணப்பட்டு வந்தது, தவறான ஒரு உறவாக காணப்பட்டு வந்தது. பிரியமானவர்களே, இதனால பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த இடத்துல இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல. சத்தியத்துக்கு புறம்பாக இவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். சத்தியத்துக்கு புறம்பாக அவங்களால ஜீவிக்க முடிந்தது. என்ன காரணம்னா, அவங்க ஒரு திறந்த புத்தகமா இருந்தாங்க. திறந்த புத்தகமா அவங்களோட வாழ்க்கை இருந்தது. எல்லாத்தையும் நம்பினாங்க. அன்பு என்ற வார்த்தையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எல்லாரும் இடத்துல அன்பு செலுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த உறவெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, மறுபடியும் 14வது வசனத்தை படிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாம இருக்கிறதுக்கு காரணம், அல்லது தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிற இந்த ஆலயத்தை நம்மளால கட்ட முடியாது இருக்கிற காரணம் என்ன? நம்மளுடைய உறவா? நாம் மற்றவங்களோடு வைத்திருக்கிற உறவு ஒரு தடையா இருக்கிறதா? நம்ம வாழ்க்கையில நல்ல தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா, கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா? 1 யோவான் 4 போட்டிருக்கு, உலகத்துல பல விதமான ஆவிகள் உண்டு. அதுல நல்ல ஆவி எந்த ஆவி? பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் தான். வேற எந்த ஆவி நல்ல ஆவி கிடையாது. நான் மறுபடியும் கேட்கிறேன், நம்ம உறவு இன்னைக்கு யாரோடு இருக்கிறது? பவுல் சொல்றாரு, தேவனுடைய ஆலயமா இருக்கிற நம்ம இப்படிப்பட்ட உறவை வைத்துக் கொள்ளக்கூடாது. இது கடவுளுடைய ஆலயம், இது கடவுளுடைய ஆலயம். அப்படின்னா நாங்க ஆண்டவர் அறியாதவர்களோட சேரக்கூடாதா? Let me move on to the second point. The second point is Paul's concern. பவுலுடைய நோக்கம், பவுலுடைய கரிசனை, பவுலுடைய பாரம். அதே 2 கொரிந்தியர் 6:14 படிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இந்த இடத்துல பாருங்க, பவுல் இந்த இடத்துல தன்னுடைய சூழ்நிலைகளை எடுத்து விளக்கி சொல்லும் பொழுது, இவர்கள் மத்தியில் இருந்த ஒரு காரியமானது தவறான போதனையாக இருந்தது, கள்ள தீர்க்கதரிசிகளாக காணப்பட்டாங்க. இவங்க வாழ்க்கை ஆண்டவரை விட்டு பிரிந்து போன ஒரு காரியமா இருந்ததை நம்ம பார்க்கலாம். என்றால் இவருடைய உறவு தவறான ஒரு உறவு இருந்ததுனால, தங்களுடைய வியாபாரத்துக்காகவும் தங்களுடைய வாழ்க்கை முறைமைகளை தவறான முறைமையில வைத்துக் கொண்டதுனாலையும் அவங்க வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையானது அவர்கள் வீணாக்கி கொண்டிருந்ததை பார்க்கலாம். இந்த சூழ்நிலை பாருங்க, பவுல் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், பிரியமானவர்களே, இவர்களானவர்கள் இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இவர்கள் ஒரு தடையாக தான் காணப்படுகிறாங்க. வாசிங்க 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி
கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். பவுலுடைய கான்செப்ட் என்னன்னா, இவங்களுக்கு இந்த தவறான உறவு மூலமாக இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது வீணா போயிருமா. அங்க பவுல் பயன்படுத்திருக்கிற வார்த்தை சர்ப்பம். சர்ப்பம் எதற்கு அர்த்தம்? பெண்கள் மாத்திரம் இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏவாள பழத்தை சாப்பிட சொன்னது யாரு? யாரு சொல்லுங்க. ஏவாள பழத்தை சாப்பிட சொன்னது யாரு? ஆண்கள் சொல்லுங்க. ஆதாம பழத்தை சாப்பிட சொன்னது யாரு? பிரியமான தேவ ஜனங்களே, இவங்க 2 பேரையும் வஞ்சித்தது யாருங்க? வஞ்சித்தது யாரு? சர்ப்பம், பாம்பு. இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய, கடவுளுக்கு நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை வஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய தவறான நட்பு நம்மளை வீழ்த்திரும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறான கள்ள தீர்க்கதரிசிகள், தவறான ஆவிகள் நம்ம ஆண்டவரோடு வாழ விடாது. நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் யாரோட உறவு கொள்ளுகிறோம் என்று சொல்லி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நான் மற்றவங்களோட பழக கூடாதுன்னு சொல்லல. பவுல் அப்படி சொல்லல. பவுல் அவிசுவாசிகளோடு சேர வேணான்னு சொல்லல. பவுல் ஆண்டவர் அறியாதவர்களோடு சேர வேணான்னு சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. there is a border, there is a limitation. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும். வாசிக்க கேட்போம். மத்தேயு 11:29-30. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஆண்டவராகிய தேவன் நமக்கு வேதாகமத்தின் மூலமா நமக்கு சொல்ற ஒரு வார்த்தை, நம்ம நட்பு இயேசுவோடு இருக்கும் பொழுது, கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளான வாழ்க்கை கட்டப்படுகிறதுங்க. நம்முடைய உள்ளான வாழ்க்கை கட்டப்படுகிறது. இந்த பகுதியில் நீங்க படிக்கும்போது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல பவுல் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், பேலியால்னு. ஐயா அதை படிச்சிருங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசம் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? வசனம் 15. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாச விசுவாசிக்கு பங்கேது? இந்த பேலியால் என்ற வார்த்தைக்கு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாடு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பேலியால் என்றால் பழைய ஏற்பாடுல a worthless person, எதுக்குமே, I think I'm using the right word, பிரயோஜனமற்றவன், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர். கிரேக்க பாஷையில இதுக்கு என்ன அர்த்தம்னா a lawless person, ஒன்னும் பாய்க்க முடியாது. வாழ்க்கையை எப்போதுமே கோக்குமாக தான் வழி நடத்துகிற ஒரு மனுஷன். வாழ்க்கையை ஒரு ஒழுங்கு இல்லாம வழி நடத்துகிற ஒரு மனுஷன். இந்த வார்த்தைக்கு பிரியமனை பாருங்க, பவுல் பயன்படுத்தி சொல்றாரு, இந்த இடத்துல பேலியாளுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நம்ம இன்னைக்கு யாருக்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கிறோம்? யாரு கூட இன்னைக்கு நம்ம உறவு வைத்துக் கொண்டு இருக்கிறோம்? யாரோடு நம்ம சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறோம்? அல்லது இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளை போல நம்ம யார் இடத்துல ஒரு திறந்த புத்தகமா இருக்கிறோம்? யார் இடத்துல நம்ம அன்பு செலுத்திட்டு இருக்கிறோம்? பவுலிடத்தில் இருந்த ஒரு பெரிய கன்சர்ன் இதுதான். அவங்களுக்கு போதிக்கப்பட்ட வார்த்தை சுவிசேஷம் வீணாயிடக்கூடாது. அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், வேற எந்த ஒரு ஆவியும் கிடையாது. That was his concern.
இந்த சூழ்நிலை பாருங்க, பவுல் ஞாபகப்படுத்துறாருங்க. பவுல் எதை ஞாபகப்படுத்துறாருன்னா, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஐயா வசனம் 16, 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன், அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பவுல் சொல்றாரு, நீங்க தான் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். நீங்க தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இந்த ஜீவனுள்ள தேவன் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். இந்த ஜீவனுள்ள ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். தேவகுமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் செய்கிறார். தேவ ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். என்ன காரணம் தெரியுமா? நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயமாய் இருக்கிறதுனால, நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறதுனால கடவுள் நமக்குள்ள வாசம் செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ள வாசம் செய்கிறார். ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்கு அவர் ஆலயமாய் காரணம் உண்டு. God has a purpose. God has a reason to identify all of us as His holy temple. He would like to dwell in our midst. He would like to have a good relationship with us. அவர் நமக்குள்ள வாசம் செய்ய ஆசைப்படுகிறார். அவர் நமக்குள்ள உலாவ ஆசைப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் எப்படி பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும் என்றால், அவருக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது. நம்ம எப்படி பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும்? யாரு நம்மளுடைய நண்பன்? யாரு நம்மளுடைய கூட்டாளி? யாரு நம்மளுடைய நண்பி? Who is your friend? Who is your friend, church? இன்னைக்கு அநேக பேர் நான் சொல்லி இருக்கிறத கேட்டிருக்கிறேன். நான் எல்லாம் எப்படியாவது கொண்டு மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துருவேனே. இன்னைக்கு அப்படி சொன்னவங்களாம் அங்கதான் இருக்கிறாங்க. சொன்னவங்களாம் நீங்க அங்கதான் இருக்கிறாங்க. நண்பேண்டான்னு போனவங்களாம் நண்பன் முன்னாலே போயிட்டாங்க, இயேசு முன்னால வரல. என்ன தெரியுமா ஆச்சு? இமோஷனல் ஆயிடுச்சு. எப்படி நான் விட்டுட்டு வர்றது? எப்படி நான் விட்டுட்டு வர்றது? நாங்க ஒரே இடத்துல பிறந்தோம், ஒரே இடத்துல வளர்ந்தோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம். இன்னும் ஒன்னா வேற என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. ஆண்டவரை விட இன்னைக்கு உலகத்தில் இருக்க நட்பு பெருசா போயிருச்சு. கடவுளை விட இன்னைக்கு உலகத்தில் இருக்க நட்பு 1வது இடத்துக்கு வந்துருச்சு. பிரியமான தெய்வ ஜனங்களே, கடவுள் நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாரு. நம்ம ஆண்டோட ஆலயம். இந்த ஆலயத்தை தயவு செய்து யாரும் கெடுத்துடக்கூடாது. 3 காரியத்தை பார்த்தோம். நம்முடைய நட்பு, பவுலுடைய கன்சர்ன், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இதுக்கு என்ன மறுமொழி கொடுக்க போறேங்க? இல்ல நான் இன்னும் தொடர்ந்து இப்படிதான் இருக்க போறேன், எனக்கு அவனை விட்டா எதுவுமே கிடையாது, என் நட்பை விட்டா எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு வாழ்க்கை கிடையாது, இந்த நட்பை விட்டுனா எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. If I lost this relationship, I won't be blessed. I won't get anything. I will lose everything. நான் எல்லாத்தையும் இழந்துருவேனே. Where is your priority, church? God or your friend?
ஆண்டவரா அல்லது உங்க நட்பா? கடவுளா உங்க உறவா? இன்னைக்கு நீங்கள் நானும் தான் முடிவு எடுக்க போறோம். ஆண்டவர் நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயத்தை நாம் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். நிறைய வழிகளை கடவுள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு வழி, நம்ம யாரு கூட பழகிறோம், யாரோட நம்ம தொடர்பு கொள்ளுகிறோம். தயவு செய்து இது குறிப்பிட்டு இந்த 2 வசனத்தை வாசி நம்ம முடிக்க ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மறுபடியும் உண்ணுனா படிங்க. உண்ணுனா மோசம் போகாதிருங்கள், தயவு செய்து ஏமாந்து போகாதீங்க. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நம்மளுடைய தவறான உறவு நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிறோம். நம்முடைய தவறான உறவு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வீணாக்கிறோம். அல்லது தமிழ் இன்னொரு வார்த்தை இருக்கு, அது கெட்ட தவறான வார்த்தை இல்ல, பாழாக்கி விடும். The wrong relationship will destroy our life. பாழாக்கி விடும். am I right? வீணாக்கி விடும். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் நானும் 2வது காரியம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உலகத்திற்காக வாழ்ந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. இந்த உலகத்துக்காக வாழ்ந்து, உலகத்தில் இருக்கிற உறவுக்காக வாழ்ந்து கடவுளை விட்டுறக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. உலகத்தில் இருக்கிற நட்புக்கு உறவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு கடவுளோடு வைத்திருக்கிற உறவை விட்டுறக்கூடாது. ஏன்னா உலகம் இன்னைக்கு நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. உலகம் இன்னைக்கு நமக்காக பிதாவினிடத்தில் மன்றாடாது, ஜெபம் செய்யாது. கடவுள் மட்டும்தான் எப்போதும் கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. நாம் எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நாம் யாரு கூட இன்னைக்கு நட்பு வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையை கண்காணித்துக் கொண்டிருக்கிறீர். Lord, we believe that you are observing our life. Your eyes are upon our life. Therefore, Lord, you are new where we are having a relationship, where we are spending our time, and for what purpose. Father, you also are aware about our motive of our worldly relationship, Lord. Lord, you please speak to all of us, Master. Please protect us from unnecessary relationship in this world. Please separate us from the unnecessary relationship with Master. எங்களை பிரித்திடும் ஆண்டவரே.
கர்த்தாவே, ஒருபோதும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த சுவிசேஷ வார்த்தையை விட்டு நாங்கள் வாழாதபடி, ஒருபோதும் எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவ ஆவியானவரை விட்டு வாழாதபடி இந்த உறவுகளை கர்த்தர் நிர்மலமாக்குங்க. உறவுகளை சரி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட தவறான உறவுகளினால எங்க வாழ்க்கையை நாங்கள் இழந்து போயிடக்கூடாது. அதனால வருகிற விளைவுகள் ஆண்டவரே ஆபத்தா கூட இருக்கலாமாப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜாவே. எங்களுக்கு எது முக்கியம் என்று சொல்லி எங்களோட பேசுங்க. கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா அலட்சியங்களை எடுத்து போடுங்க. ஆண்டவர் தாமே எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒவ்வொரு முப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.